ஹாய்ங்க. இந்த வீடியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர், திமுகவின் இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், எல்லா பேரும் இருக்கக்கூடிய ஒருத்தர் கீழ்த்தரமா அசிங்கமா பேசியிருக்காரு. அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்க கட்சிக்காரங்க வழக்கம் போல அதுக்கு முட்டும் கொடுக்குறாங்க. என்ன விதமான அரசியல் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த அரசியலை 75 வருஷமா திமுக செஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க கட்சியில இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதுக்குன்னே ஒரு ஆட்கள் ஒவ்வொரு செட்டாப் சமயங்கள்லையும் ஒரு ஆட்கள் வெற்றி கொண்டான், தீப்புரி ஆறுமுகம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திட்டு அசிங்கமா பேசுறதுக்காகவே இருப்பாங்க. அதை கைதட்டி ஆர்ப்பரிக்கிறதுக்கான ஒரு கூட்டமும் இருந்துட்டே இருக்கும். எல்லா சமயங்களிலும் அவங்களுக்கு இலக்காக்கப்படுவது பெண்கள் மட்டுமே அப்படிங்கிறது தான். இந்த முறை த்ரிஷாவை இழுத்திருக்காங்க. ஆனா அதை எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது, எந்த வகையிலுமே நியாயப்படுத்தவும் கூடாது. எல்லா கட்சிகளும் கண்டனங்கள் தெரிவித்திருக்காங்க. இதுக்கு சில சமயங்களில் இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா, கைது வரைக்கும் போகணுமா, உடனடி கைது வரைக்கும் போகணுமா அப்படின்னு கேட்டா சட்டப்படி அது தார்மீக அடிப்படையில போக வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் தோணினாலும், இன்னொரு பக்கம் இது நீளவே கூடாது அப்படின்னா கைது நடவடிக்கைகள் அவசியம்தான். என்ன வேணாலும் பேசிட்டு மன்னிப்பு கேட்போம், இல்ல நான் அப்படி பேசல, நீங்க தப்பா பேசிட்டீங்க, இல்ல வெட்டி ஓட்டப்பட்டது, இந்த மாதிரியான சால்ஜாப்புகள் பேசுறது நிறுத்திக்கிறது அவ்வளவு நல்லது. பேசுறதுக்கும் இங்க மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி பர்சனலா இறங்கி பேசுறீங்கன்னா உங்களுக்கு தோல்விகளின் மீதான பயமும் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாத இதுவும் தான் இருக்கு அப்படிங்கறதா நிஜம். அடுத்தவங்களுடைய வெற்றிகளையும் அடுத்தவங்களுடைய உயரங்களையும் பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க, அசிங்கமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத அர்த்தம். இது அசிங்கம்ங்கிறது உங்களுக்கு உணரவே முடியலன்னா நீங்க அந்த முறையான வாழ்க்கையை தான் இது பண்ணிருக்கீங்க. உடனே நீங்க சொல்லுவீங்க கீழே உள்ளவங்க உசுப்பேத்தி விட்டாங்க, மேல உள்ளவங்க கீழே உள்ளவங்க உசுப்பேத்தி விடுறாங்க அப்படின்னா நீங்க அப்படி பேசக்கூடாதுப்பா. நம்ம பேச வேண்டிய அது கிடையாது. காவேரி தண்ணியை பத்தி பேசிட்டு பேச வந்துட்டு நீங்க என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து பார்க்கணும். அதை பத்திலாம் எதுவுமே கவலை கிடையாது. எதை பத்தியுமே நாங்க என்ன வேணாலும் பேசுவோம்னா என்ன அர்த்தம்? நான் இந்த வீடியோ போட ஆரம்பிக்கும் போது நான் காலையிலே ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை பேசியெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அதுல பேசியிருந்த கேட்டீங்கன்னா கனிமொழி அவர்கள் என்ன நினைப்பார்கள் நீங்கள் பேசிய பேச்சை பார்த்து, அப்படி இப்படிலாம் நான் உணர்ச்சிவசப்பட்டு பேசியிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கைதுக்கு அப்புறமா கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போது அந்த சமயத்தில் கைது பண்ணியிருக்காங்க. இது எங்களை பார்த்து பயந்துட்டாங்கன்னு என்ன நடந்துச்சோ என்ன பிரச்சனையோ அதை மடைமாற்றி விடும் செயல்களை மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். இது ஒருவேளை இந்த கைது 2-3 நாட்களுக்கு கழிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயம் நீர்த்து போயிருக்குமோ அப்படிங்கிறது பயமும் உண்டு. நீங்க என்ன வேணாலும் பெண்களை பத்தி தப்பாக தான் பேசுவீங்க, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா கைதட்டி சிரிக்கணும், நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கிறதுக்கு இது என்ன விதமான அரசியல்? இது ஆரோக்கியமான அரசியலா? நாங்கள் 75 ஆண்டு கால பாரம்பரிய அரசியல், நீங்க பாரம்பரியத்துக்கு நீங்கள் கற்றுக்கொண்டது இதுதானா? நாங்கள் பெரியாரின் வழிவந்தவர்கள்னா பெண்களை மதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல நடிகைகளை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்கிற எண்ணத்தோட இருக்காங்களா? புரியல. இது இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் உதயநிதி ஸ்டாலின் தவறா பேசியிருக்காருன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி சசிகலா அவர்களிடம் தவழ்ந்து சென்று எடப்பாடி பதவி வாங்கினதை பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசினாரு, அது அப்ப எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சுங்கிறது நமக்கு தெரியும். இதை ஒரு செட்டப்பாவே வச்சிருக்காரு. கீழே இருந்து யாராவது ஒரு பேரை எடுத்து கொடுக்கறது, அந்த பேருக்கு பதிலுக்கு இவர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்றது, அதுக்கப்புறமா நாங்கள் எதிர்வினை மட்டுமே ஆற்றினோம், கமெண்ட் எல்லாம் கீழே இருந்து வந்துச்சு அப்படின்னு சால்ஜாப்பு சொல்லி தப்பிச்சுக்கிறது. ஒரு தலைவர் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஒருத்தர் கீழ்த்தரமா பேசிட்டு இருக்காங்கன்னா அதை விட கீழ்த்தரமா நான் போய் பேசுவேன்னா என்ன விதமான அர்த்தம்? அது என்ன விதமான தலைவர்? பேப்பர் ராக்கெட் மாதிரியான ஒரு படம் எடுத்திருக்கும் போது அவர் பேட்டிக்கு கொடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவ்வளவு அழகா இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு ஜோவியலான ஒரு ஆளா? அது உண்மையிலே நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். ஒரு ஜாலியான எளிமையான பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பேசுற அளவுக்கு அவ்வளவு ஆளான. பட் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய நிஜ முகங்கள் தெரியும் போது சி அப்படிங்கிற இவர்களையா நம்ம எல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர இல்லையா? தெரியலங்க எதை நோக்கி போகுது நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிற அதிகார பசியும் அதிகார வெறியும் மட்டுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்ன விதத்துல இருக்கும்? ஒரு அரசியலை நீங்க ஒரு அரசை நீங்க விமர்சிக்கீங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதை விமர்சனம் பண்ணுங்க. அவங்க ஆப்போசிட்ல இருந்து விமர்சனம் பண்ணாங்க நாங்க எதிர்வினை ஆற்றினோம் அப்படின்னு நீங்க சொல்லவே சொல்லாது. முதல் விஷயம், இந்த மாதிரி அவங்க யாருமே தரம் தாழ்ந்து பேசல, நீங்க மட்டும் தான் பேசுனீங்க. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை எதிர்த்தாப்படி உள்ளவங்க தரம் தாழ்ந்து பேசுனீங்கனாலும் உங்களுடைய தரம் என்னவென்று அப்படி உங்களோட உயரத்தை ஏன் குறைச்சிக்கிறீங்கன்னு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா உங்களை விட மிக உயரமாகத்தான் இருக்காங்க தாவிக்கவங்க. நிஜமாகவே நிச்சயமாகவே உங்க மூஞ்சி எங்க கொண்டு வைப்பீங்கன்னு தெரியாது. இதுக்கு உங்களுடைய 2ஆம் தள தலைவர்களை வச்சு இனிமேல் நீங்க மீம்ஸ் போடுவீங்க, அசிங்கமான பேச்சுக்கள் பேசுவீங்க. அவங்க பேசுனாங்க தப்பு இல்லையா, இவங்க பேசுனாங்க தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்பீங்க. பட் உங்களுடைய தவறுகளை நீங்க என்னைக்கு ஒத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஒரு படி மேல போவீங்க. இல்லைன்னா அதே இடத்துல தேங்கி நின்றுவீங்க. தேங்கி நிற்பவை அத்தனையும் சாக்கடையாகத்தான் மாறும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வேற என்ன சொல்ல? நீங்க உதயநிதியோட கைதுகளை தவறு அப்படின்னு யாரு சொன்னாலும்
பொதுமக்களாகிய நாங்கள் சொல்றது இது வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கும். அடுத்து பேசுறவங்க என்ன பேசணுங்கிறது இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவி சண்முகம், அதுக்கு முன்னாடி பாஜக தலைவர், எல்லாரும் இந்த மாதிரி சடக்குன்னு டக்குன்னு பேசிட்டு போயிடுறீங்க. இல்ல நான் தவறாக புரிந்து கொண்டதுன்னு கேட்டுறீங்க, இல்லைன்னா ஒரு மன்னிப்பு கேட்டுறீங்க, அதோட முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் பேசுனது எல்லாமே முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது. அத்தனை நீங்க உங்கள் ஆயுளுக்கு பிறகும் நீங்கள் பேசிய அத்தனையும் இங்க பதிவு செய்யப்பட்டதுதான். எங்கேயுமே டெலிட் ஆகாது. யாரோ ஒருத்தரால எங்கேயாவது பார்த்து கொண்டே இருக்கப்படும். உங்களுடைய கட்சி, உங்களுடைய வரலாறு இந்த மாதிரி தான் இருக்கணுமா, இப்படிதான் பதியப்படணுமா அப்படிங்கிறத யோசிங்க. தமிழகத்தை இந்தியாவே உற்று நோக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசுறது முறையா அப்படிங்கிறத யோசிங்க. தவறுகள் ஒண்ணு நடந்துருச்சு, ஸோ அதை நம்ம டக்குன்னு அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணாம நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்றது அதை விட பெரிய தவறு இல்லையா? அதை பத்தியும் நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. தெரியலங்க. இதுதான் அரசியல்னா இது உண்மையிலே கேவலமான அரசியல். உண்மையிலே இது சாக்கடை தான். அதை சரி பண்ண பாருங்க எல்லாருமே, எல்லாருமே, நானும், நாமும், எல்லோரும். நன்றி.